நன்றி ஆண்டவருக்கு, நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க ஆரம்பிப்போமா? நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்தில் தெய்வ சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவனை துதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவராக இயேசு நமக்கு தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பாவுக்கு நல்ல ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தவர், ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நம்மை நடத்தினவர், சுமந்தவர், ஏந்தினவர், தப்பு வைத்தவர், பாதுகாத்தவர், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகல கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனீர் ஒருவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை எவ்வளவு மேலானதா இருக்கிறது, அவருடைய இரக்கம் எவ்வளவு மேலானதா இருக்கிறது, அவருடைய அன்பு எவ்வளவு மேலானதா இருக்கிறது, அவருடைய தயவுள்ள கரம் நம்மை எவ்வளவு அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஹல்லேலூயா. ஆமென். அன்பின் தெய்வம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவான நாள் முதல் இதுவரைக்கும் எங்களை சுமந்து ஏந்தி தப்புவித்து விடுதலையாக்கி வந்ததான தெய்வம் நீர் ஒருவராய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர். உம்முடைய நாமத்துக்கு ஈடு இணையான நாமம் வேறொரு நாமம் இல்லை தகப்பனே. அதற்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். ஏசப்பாவுக்கு மகிமை, ஏசப்பாவுக்கு மகிமை, ஏசப்பாவுக்கு மகிமை சொல்லுங்க. கண்களை மூடி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு மகிமை, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கூட இருந்து நடத்துகிற எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். கண்மணி போல காத்து கர்மையா எங்களை பாதுகாத்து நடத்துகிற தெய்வத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், நல்லவர். கிருபை பெரிது, உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிதா இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையிலும் ஆமென் எங்கள் நடுவில் வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் பலமான கிரியைகளை செய்வீராக, பலமான அடையாளங்களை செய்வீராக, பலமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எங்கள் பாடல் ஆராதனை வேளைகள் கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்டதா, தேவன் ஆசீர்வதிக்கிறதா இருக்க நாங்கள் ஜெபம் பண்றோம். அப்படியே தகப்பனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்னும் வர வேண்டிய ஜனத்தை வேகமாய் கொண்டு வாரும். ஒரு மனதின் ஆவியை தாரும், கர்த்தருடைய வார்த்தையை தாரும். கர்த்தருடைய ஆண்டவரை பந்தியும் கர்த்தர் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்வோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை, ஆராதனை.
கொள்வீர். தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா நிசியே வெற்றி தருவீர். உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா நிசியே வெற்றி தருவீர். உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ரூவா நல்மெய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ரஃபா சுகம் தருவீர். உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ரூவா நல்மெய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கின்றோம். யெகோவா ரஃபா சுகம் தருவீர். உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. இந்த மட்டும் காத்தையே வினேஸ்வரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்தையே வினேஸ்வரே
நேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த மகிமையின் நாட்களிலே, புது மகிமையின் நாட்களிலே சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே, இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிபானீர் ஊற்றிடுமே, மகிபானீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கி வாருமே, நாங்கள் மாறு ரூபம் அடைந்திடவே, நாங்கள் மாறு ரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. சபை ஒன்று சேர்ந்து சொல்லுமா? துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, 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 ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த நாளில் மகிமானுவேலரே, இந்த மகிமையின் நாட்களிலே, இந்த மகிமையின் நாட்களிலே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஹல்லேலூயாவுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. உமக்கே எங்கள் ஸ்தோத்திரங்கள், எங்கள் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ராஜா. துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா.
எஸ் ஜீசஸ் ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஓ இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எஸ் ஜீசஸ் உமக்கு நன்றி 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 ராஜா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு அபிஷேகநாதரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா ஒரு தாய் தன் பிள்ளையை சேர்ப்பது போல ஒரு தாய் தன் பிள்ளையை பாதுகாப்பது போல ராஜா எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்த தெய்வமே அப்பா எங்கள் எபெனேசரே எங்கள் இம்மானுவேலரே அப்பா இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வந்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒரு நாளும் எங்களை கைவிடாம ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாம ராஜா ஒவ்வொரு நாளும் அப்பா உங்க கிருபையினால் எங்களை தாங்கி வருகிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா அம்மாப்பா ஒரு நாளும் எங்களை விட்டு தூரம் போகாத தெய்வம் நீர் அப்பா எஸ்அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இயேசுவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அம்மாப்பா தீமையான காரியங்கள் அம்மாப்பா பழமையான காரியங்கள் கசப்பான காரியங்களை மாற்றி ராஜா எங்கள் தெய்வமே எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதியதான காரியங்களை எங்களுக்கு நீங்க கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒழியாளர ஷக்கரபோ ரதி அந்தர அதில ரப ரப லரபா Riba babara shakara dir viridala shabara boradila rabaraba Riba babara shadara dirandara diradala rabara balaraba Libara shakara boradila rabara baradala rabaraba Amen immattum kaathe epinesare immattum kaathe epinesare racha umakku stotram appa umakku stotram racha Yesuve கடந்த 7 மாதங்கள் கண்மணி போல காத்துக்கொண்ட எங்கள் எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா எஸ் ஜீசஸ் புதிய மாதத்தையும் காணும்படியான கிருபைகளை கொடுத்தீரே உமக்கு நன்றி 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 இனிமேலும் காக்க நீங்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறீரே இனியும் அப்பா எங்களோட கூட இருந்து வழி நடத்த வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒளிபாரா ஷகரா தியாந்தரா தீரதல ரபரபலரபா ரபர ஷகர தீரதில் இருபிரந்தரா தில ரபரபலரபா ரிபா பபர ஷகர ரபரதல ரபர தீரதல ரபலரபா ரிபா பபர ஷபர போர தீரதல ரபரபலரபா ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா செங்கடலும் யோர்தானும் எங்களுக்கு எதிராய் வழுந்த பொழுதும் ராஜா ஆண்டவரே மட்டும் காத்து நடத்தின எங்கள் எபினேசர் நீர் ஒருவரே ரிபா பபர ஷபர போர தீரதல ரபலரபா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தெய்வம் ஆமாப்பா எங்களையும் வழி நடத்தி கொண்டு வருகிறீரே அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறீரே அப்பா அதிசயமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் ராஜா நீங்கள் பாதுகாத்து வருகிறீரே ஓழி பாபா பாபா ரஷபர போரதி ரதல ரபரபா எங்களை காக்கிற தெய்வம் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா இஸ்ரவேலை காக்கிற தேவன் எங்களையும் அப்பா இம்மட்டும் எங்களை காத்து நடத்தி வருகிறீரே ரிபர ஷகரதி ஆந்தராதி ரதல ரபரபலரபா ரிபா பபர ஷகரதி ரந்தராதி ரபரபலரபா நம் தேவனை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போமா நம் ஒருவரும் மௌனமாய் இருக்க வேண்டாம் நம் ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம் அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போம் நமக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறாரே சுகம் பலன் கொடுத்து இருக்கிறாரே இம்மட்டும் நடத்தி வந்த இம்மானுவேலா இருக்கிறாரே அவரை நாம் ஆராதித்துக் கொண்டே இருப்போமா நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு ரிபா பபர ஷகரதி ரந்தராதி ரபரபலரபா ஒழி கிரிதரந்தல ரஷபர போரதிரதல ரபரபலரபா ரிபாபர போரதில ரபரபா உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறீரே ராஜா எஸ்அப்பா லிரதர ஷபர போரபிர பரதல ரபரபலரபா ரிபாபர ஷகரதி ஆந்தராதிரதல ரஷபபபபபா லிபிரி கரதல ரஷபர போரதிரதல ரபரபா ஒரு நாளும் கைவிடாத தெய்வம் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தெய்வம் எங்களை விட்டு விலகாத தெய்வம் எஸ் ஜீசஸ் ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ரிபாபர ஷபர போரதிரந்தராதிரதல ரபரபரபா ரிகரதல ஷபர போரபிரதல ரபரபலரபரபா ரிபாபபர ஷகரதி ரந்தராதி ஆந்தரதல ரபலரபா ஆமென் இயேசுவே Yes, Jesus, hallelujah, hallelujah. Oh, Master, உமக்கே எங்கள் ஆராதனைகள் ராஜா
ஜீசஸ். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் அல்லவா? எஸ் ஜீசஸ். மான்கள் எப்படி நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறதோ, நம்முடைய ஆத்துமா நம் தேவன் மேலே ஒவ்வொரு நாளும் வாஞ்சையாக இருக்க வேண்டுமே. அவர் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டுமே. அவர் மேலே வாஞ்சையாக இருக்கும் தேவ பிள்ளைகளை நிச்சயமாகவே அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஓ மாஸ்டர், ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை விடுவிக்கும் தெய்வம் நீர் அப்பா. ஹல்லேலூயா. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமானான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
காலத்தில் வேடனின் கண்ணே பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணே பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். இயேசுவா இயேசுவா எல்லாரும் கரலை உயர்த்தி சொல்லுவோமா? பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடியாதற்குள் சுகம் காணுவேன். உம்மில் வாஞ்சையா இருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பில் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பிருயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். 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 நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். Yes, Jesus. அவருடைய நாமத்தை அறிந்ததுனால நம்மை நிச்சயமாகவே அவர் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே தேவ பிள்ளையே. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாரத்தோடு வந்திருக்கலாம், உன் இருதயத்தில் வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் தேவன் என்னை விடுவிப்பாரா, என் தேவன் என்னை தப்புவிப்பாரா என்ற ஏக்கத்தோடு ஒரு வேளை இந்த காலை வேளை நீ ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவரை நீ நம்புவாயானால், அவரை நீ நம்புவாயானால்
அவர் மேல் நீ வாஞ்சையாய் இருப்பாயானால் உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை அவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வேழனின் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை விடுவித்து மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறாரே. உன் காலடை இடறி போக அவர் விடுவது இல்லை. நீ விழுந்து போக அவர் உன்னை விடுவதில்லை. உன்னை விட்டு விடுவது இல்லையே. உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் உன்னுடைய கூப்பிடுதலை கேட்காமல் இருப்பாரோ? ஓ ஷபரபரதி ஆந்தராதிலர கரதலரபா. கரங்களை தட்டி அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை தட்டி அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்மை விடுவிக்கிறவர் அவர். நிச்சயமாகவே அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு வேற வழி இல்லையே, நான் எங்க போவேன், நான் என்ன செய்வேன் என்ற வேதனையோடு வந்திருக்கிறாயா தேவ பிள்ளையே? இன்றைக்கு இன்றைக்கு இப்பொழுதே ஒரு விடுதலையை அவர் உனக்கு கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ சபையே, அவர் விடுதலை விட்டு கொண்டே இருக்கிறாரே. அவர் உங்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். ஷபரபரபி ஆந்தர கராதீரதலர ஷதரதீரதலரபலரபா ரிபாபர ஷகரதீரதலரபிரிபிரதலரபரபலரபா ரிபாபர ஷபரபரதீரதலரபரபா. உன்னை அவர் உருவாக்கின தேவன் அல்லவா? உன்னை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அறிந்து கொண்ட தேவன் அல்லவா? அவர் உன்னை எப்படி கைவிடுவார்? நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஷபரபரதி ஆந்தரதலரபிரபலரபா ரிகாரதலர ஷபரபரதீரதலரபா. சபையே, உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாகவே அவர் சொன்னது போல உங்களை அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா, இந்த காலை வேளைக்காய்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து மீதியுள்ள பகுதி எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தாமே வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, ஒவ்வொரு இருதயங்களோடு கூட பேசுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ராஜா. தேவ வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வல்லமையாக இறங்கி வரும்படி ஆய்ச்சபிக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. ஒரு விசைக்குடைகளை அர்ப்பணிக்கிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा हो. அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से एक बार फिर आप सबको बधाई देके स्वागत करता हूं. இதுவரையும் நடத்தின தேவன் இன்னும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். अभी तक चलाया प्रभु, आगे भी हमें चलाने के लिए काफी है. இந்த புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். इस नए महीने के अंदर प्रभु ने हमें ले आए हैं. இந்த மாதத்தில் ஆண்டவருடைய ஏவன் வாக்குத்தத்தம் இருக்கிறது. इस महीने में परमेश्वर का वादा वचन है. நாம் வேண்டிக் கொள்வதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? हम जो मांगते उसे प्रभु देना अधिक निश्चय नहीं है क्या? இந்த மாதத்தில் நாம் கேட்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். इस महीने हम जो कार्य प्रभु से मांगेंगे उसे प्रभु देने के लिए काफी है. கேளுங்கள், मांगो, தட்டுங்கள், खटखटाओ, தேடுங்கள், ढूंढो, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். निश्चय प्रभु आपको देंगे. ஆமென் आमीन. கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்வான். जो कोई मांगेगा वो पाएगा. அப்ப வாயை மூடிட்டு இருந்தா நிச்சயமா நமக்கு கிடைக்காதுன்றது உறுதியாயிற்று. तो मुंह बंद कर रहेंगे तो हमें कुछ नहीं मिलेगा करके ये पक्का हो गया. வசனம் என்ன சொல்லுது? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். वचन क्या कहता है? मांगो तो तुम्हें मिलेगा. அப்ப வாயை மூடிட்டு இருந்தா கண்டிப்பா நமக்கு கிடைக்காதுன்றது तो मुंह बंद कर बैठेंगे तो निश्चय हमें नहीं मिलेगा. வசனத்தின்படி உறுதியா இருக்கு. नहीं मिलेगा करके वचन के आधार पे पुष्ट किया गया है. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணா உங்களுக்கு ஆண்டவர் தருவார். अच्छे से मुंह खोलकर प्रार्थना करोगे तो आप परमेश्वर जरूर देंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. வசனத்துக்கு நேரா போயிடலாம்.
वचन क्यों जाएंगे? எபிரேயர்கள் நிருபம் 10வது அதிகாரம் इब्रानियों का पत्री 10वां अध्याय 25 முதல் 27 வசனங்கள் கடந்த சில நாட்களாகவே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். 25 से लेकर 27 वचन को पिछले कुछ हफ्तों से ध्यान करने के लिए परमेश्वर मदद कर रहे हैं। சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். कलीसिया में जैसे कुछ लोग आना छोड़ देते वैसे हम जो है नहीं हम आना नहीं छोड़े और दूसरों को समझाए। நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ जैसे जैसे दिन नजदीक आते हुए देखते हो அவ்வளவா மற்றவங்களுக்கு புத்தி சொல்லணும். वैसा दूसरों को बुद्धि समझाइए। ஆமென். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு सत्य की जान पहचान के बाद நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் हम जानबूझकर पाप करने वाले हैं तो பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் उस पाप के प्रायश्चित के लिए और कोई बलिदान नहीं, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். और दंड का एक भयानक भाट जोना और आग का ज्वालन बाकी है करके कहा गया है। அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள் அதி சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. तो प्रभु यीशु मसीह के आगमन का दिन अति शीघ्र आ रहा है। ஆண்டவர் சொல்லிருக்கார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் परमेश्वर ने कहा एक जाति की विरुद्ध दूसरी जाति। ஆமென் आमीन। ஆமென். இந்திய தேசத்திலே பாருங்க, भारत देश के अंदर ही देखिए ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. हर एक राज्य के अंदर एक जाति के विरुद्ध दूसरा जाति जो विरोध उठ रहा है। இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுவின் வருகை சீக்கிரம். ये सब देखते समय यीशु का आना जल्दी है। அதைத்தான் நாளானது சமீபமாய் வருகிறதை பார்க்கும்போது उससे ही जो जो दिन को नजदीक आते हुए देखो ஒருவருக்கொருவர் நல்ல புத்தி சொல்லணும். एक दूसरे को अच्छे से बुद्धि की बात समझाइए। என்ன புத்தி சொல்லணும்? क्या समझाना है? ஆராதனைக்கு போகாம வீட்டுல இருக்காத, आराधना के लिए जाए बिना घर पे मत बैठिए, ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துரு, ठीक से चर्च में आ जाओ, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, यीशु உன்னை விட்டுட்டு போயிடுவாரு, तुझे छोड़ के वो चले जाएंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் 7 வருஷம் பாத்திரம் தேய்க்கணும் வீட்டுல. उसके बाद 7 साल बर्तन घसना पड़ेगा घर पर। ஆமென் आमीन। இயேசுநாதர் விட்டுட்டு போனா அப்படித்தானே? यीशु मसीह छोड़ के गए तो उतना वैसे ही ना। மறுபடியும் 7 வருஷம் நம்ம சாப்பாடு செய்யணும். उसके बाद फिर एक 7 साल खाना पकाना है। மறுபடியும் 7 வருஷம் கஷ்டப்படணும். उसके बाद फिर एक 7 साल जो कष्ट उठाना है। அல்லேலூயா. हालेलुया। அது நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு வரும்போதே போய்ட்டா நமக்கு பிரச்சனை இல்ல. वो होने से पहले जब यीशु आएंगे तब उनके साथ चले गए तो परेशानी नहीं। அதனால ஆமென் ஆராதனையை நாம் விட்டுவிடக் கூடாது. इसीलिए आराधना को हमें नहीं छोड़ना அப்ப है। ஆராதனை கேமன் கூடி வருதல் எதற்காக என்பது आराधना करने के लिए क्यों इकट्ठे होते कर कर परमेश्वर कुछ कार्य पिछले हफ्ते हमें बताए। வேதம் தெளிவாய் சொல்கிறது. वचन साफ कहता है ஏமன் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிற நாமெல்லாம் ஒன்று கூடும் இடம்தான் சபை. मसीह के अंग जो हम सब एक होने वाला जगह ही कलीसिया है। கிறிஸ்து சபைக்கு தலை, मसीह कलीसिया के प्रधान है, நாம் எல்லாரும் அவருடைய அவயவங்கள். हम सभी उनके अंग है। நாம் ஒன்று கூடி தேவனை தொழுது கொள்ளும் இடம்தான் சபை. हम सब एक होकर इकट्ठा होकर आराधना करने वाला जगह ही कलीसिया है। இரண்டாவது, दूसरा ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அனுதினமும் தேவனை துதித்து ஆராதனை செய்தார்கள். उद्धार पाए वे लोग प्रतिदिन कलीसिया में जुड़े और वे प्रतिदिन परमेश्वर की स्तुति की। ஆலயத்துக்கு எதற்கு வருகிறோம்? ஆண்டவரை துதிப்பதற்காக. कलीसिया में क्यों आते हैं? परमेश्वर की स्तुति करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। போன வாரம் தான் சொன்னேன், पिछले हफ्ते मैंने कहा था ஆலயத்துக்குள்ளால வரும்போது கல்கோனா மிட்டாயை தூக்கி வெளியே போட்டுட்டு வரணும். कलीसिया के अंदर आते समय जो कलखोना नाम की मिठाई है उसे बाहर थूक कर आना के। இந்த வாரமும் சிலருடைய வாயில கல்கோனா மிட்டாய் கடந்துச்சு. इस हफ्ते भी कुछ के मुंह के अंदर वो कलखोना की मिठाई थी। விளங்குச்சா? समझे क्या? ஆமென். आमीन। ஆலயத்துல வந்து நல்ல வாயை திறந்து துதிக்கணும். कलीसिया के अंदर आकर अच्छे से मुंह खोलकर स्तुति करना है। மூன்றாவதாக, तीसरा, ஆலயத்துக்கு எதற்காக வருகிறோம்? कलीसिया में किसके लिए आते हैं? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக வருகிறோம். परमेश्वर के वचन को सुनने के लिए आते हैं। கடந்த வாரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை. पिछले हफ्ते परमेश्वर से बात किया वचन। சபைக்கு ஏன் வருகிறோம்? कलीसिया में क्यों आते हैं? அப்பம் பிற்கும்படி, கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும்படி. रोटी तोड़ने के लिए, प्रभु भोजन में भाग लेने के लिए। ஏன் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க வேண்டும்? क्यों प्रभु भोजन में भाग लेना है? கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கும், मसीह में बढ़ने के लिए, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கும். अनंत जीवन प्राप्त करने के लिए। வேதம் சொல்கிறது, वो वचन कहता
है நாம் அவருக்குள் அவன் நிலைத்திருப்பதற்கும் हम उनमें बने रहने के लिए நிச்சயமாகவே கர்த்தருடைய பந்தி அவசியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. निश्चय प्रभु भोजन अवश्य करके वचन कहता है। அப்ப கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கும் போதெல்லாம் तो जब हम प्रभु भोजन में भाग लेते हैं அவருடைய அவன் பாடு மரணங்களை நினைவு கூர்ந்துதான் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க வேண்டும். उनके दुख और मृत्यु को स्मरण करके ही प्रभु भोजन में भाग लेना है। இயேசு எனக்காக மரித்தார், यीशु मेरे लिए मरे, இயேசு எனக்காக சிலுவை சுமந்தார், यीशु मेरे लिए क्रूस उठाए, இயேசு எனக்காக பாடுபட்டார், यीशु मेरे लिए दुख उठाए, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், यीशु मेरे लिए लहू बहाए, இயேசு எனக்காக மரித்தார், यीशु मेरे लिए मरे, இயேசு எனக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். यीशु मेरे लिए तीसरे दिन जी उठे। இதை நினைவு கூறாம கர்த்தருடைய பந்தி எடுக்க கூடாது. इसे याद किए बिना प्रभु भोजन में भाग नहीं लेना है। அல்லேலூயா. हालेलुया। அவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53 முதல் 56 வசனங்கள்ல यूहन्ना के सुसमाचार के 6वें अध्याय के 53 से लेके 56 वचन तक, John chapter 6 यूहन्ना का 6वां अध्याय, ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 53வது வசனம் சொல்கிறது, वहां पर कहा गया 53वां वचन, ஆமென், அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, उसके लिए यीशु ने उनसे कहा, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாமிசத்தை புசியாமலும் जब तक तुम मनुष्य के पुत्र का मांस ना खाओ அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் और उसके लहू को ना पियो, உங்களுக்குள் ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். तुम में जीवन नहीं करके मैं सच सच कहता हूँ, என் மாமிசத்தை புசித்து मेरे मांस को என் खाकर இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு मेरे लहू को जो पीता है நித்திய ஜீவன் உண்டு, अनंत जीवन है, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். मैं उसे अंतिम दिन में जिलाऊंगा। 56வது வசனம் சொல்கிறது, 56वां वचन कहता है, என் மாமிசத்தை புசித்து जो मेरा मांस खाता என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் और जो मेरा लहू पीता है என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். वो मुझ में स्थिर बना रहता है और मैं उसमें। அப்ப இந்த வசனம் தெளிவா என்ன சொல்லுது தெரியுமா? तो ये वचन साफ साफ क्या कहता है पता है क्या? கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்காதவன், प्रभु भोजन जो भाग नहीं लेता, கர்த்தருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவன், जो प्रभु के शरीर को नहीं खाता और उसके लहू को नहीं पीता, பைபிள் சொல்லுது बाइबल कहता है அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, उसके लिए अनंत जीवन नहीं, பரலோக वही अनंत जीवन है, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. वही निरंतर जीवन है। அப்ப நித்திய ஜீவன் நமக்கு வேணும்னா तो अनंत जीवन हमें चाहिए तो பரலோகத்துக்கு போய் பரலோகத்தில் நாம் நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்றால் स्वर्ग में जाके अनंत दिनों तक हमें जीना है तो பைபிள் என்ன சொல்லுதுன்னா बाइबल क्या कहता है? கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறது ரொம்ப அவசியம். प्रभु भोजन में भाग लेना बहुत आवश्यक है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, अगला कहा गया देखिए, கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறவனுக்கு தான் प्रभु भोजन में जो भाग लेता वही அவன் தான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க முடியுமா? वही प्रभु के अंदर बने रहेगा। கர்த்தருக்குள், प्रभु के अंदर, அதான் நான் சொன்னேன்ல, वही मैं कहता हूं ना, ரட்சிப்பை நினைவு கூறும் சம்பவம் தான் கர்த்தருடைய பந்தி. उद्धार को स्मरण करना ही प्रभु भोजन है। அப்ப கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் तो प्रभु में हमें बने रहना है तो கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்க வேண்டும். प्रभु भोजन में हमें भाग लेना है। அப்ப கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவன் தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். तो प्रभु में जो बने रहेगा वही बहुत फल देगा। அந்த வசனம் சொல்லுது பாருங்க, वो वचन कहता है देखिए, என் மாமிசத்தை புசித்து मेरे मांस को खाकर என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் मेरे लहू को जो पीता है என்னில் நிலைத்திருக்கிறான், मुझ में बना रहता है நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். और मैं भी उसमें बना रहता हूँ। அப்ப இந்த வார்த்தையின்படி तो इस वचन के अनुसार இயேசு நம்மோடு கூட இருக்கணும்னா यीशु हमारे साथ रहना है तो கர்த்தருடைய பந்தியை தவறாம அனுசரிக்கணும். प्रभु भोजन को बिना चूक के भाग लेना है। அல்லேலூயா. हालेलुया। சிலர் பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடேக்கு மட்டும் தான் அனுசரிப்பாங்க. कुछ को देखोगे तो सिर्फ गुड फ्राइडे के दिन भाग लेते हैं, அதுக்கு பிறகு அடுத்த குட் ஃப்ரைடே வரைக்கும் இயேசுநாதரும் இவனும் தனித்தனியா வாழ்வாங்க. उसके बाद अगले गुड फ्राइडे तक ये और यीशु मसीह अलग अलग जीवन जीते हैं। அடுத்தது குட் ஃப்ரைடே வரும்போது தான் இயேசுவின் பாடு மரணமே அவனுக்கு ஞாபகம் வருது. उसके बाद अगला गुड फ्राइडे आते ही यीशु मसीह का दुख और क्रूस की कथा याद आती है। அப்படி அல்ல, ऐसा नहीं, சபையில் கர்த்தருடைய பந்தி நடக்கும் போதெல்லாம் कलीसिया में जब भी प्रभु भोजन होता है, கர்த்தருடைய பந்தி அனுசரிப்போமானா प्रभु भोजन में भाग लेंगे तो நாம் அவருக்குள் இருப்போம், हम उनमें रहेंगे அவர் நமக்குள் இருப்பார். और वो हमारे अंदर रहेंगे।
அல்லேலூயா 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 இல்லன்னா नहीं तो நம்ம ரெண்டு பேரும் கிறிஸ்தவங்களா இருந்தா நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவர் தனி நம்ம தனி हम दोनों मसीह क्यों ना हो वो अलग में अलग ஆமென் आमीन நம்ம வழியில அவர் கிராஸ் ஆக மாட்டார் அவர் வழியில நம்ம கிராஸ் ஆக மாட்டார் वो हमारे रास्ते में नहीं आएंगे और हम भी उनके रास्ते में नहीं जाएंगे பேருக்கு மட்டும் தான் கிறிஸ்தவங்க सिर्फ नाम के मसीह है அல்லேலூயா 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 அல்லேலூया இயேசுதார நம்மளும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இருந்தது மாதிரி தான் இருக்க வேண்டியது இருக்கு यीशु मसीह और हमने जो तलाक दे के जीवन जी रहे ऐसा रहेगा ஆமென் आमीन அடுத்தது எப்போ ஒண்ணு சேருவாங்க அடுத்த ஈஸ்டருக்கு अगला कब वो एक होंगे अगले ईस्टर के दिन அதுக்கு அடுத்த ஈஸ்டர் வரைக்கும் 1 இயர் கேப் उसके अगले ईस्टर तक 1 साल का गैप பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड அந்த வாழ்க்கை இருக்க கூடாது वो जीवन नहीं रहना चाहिए அல்லேலூயா हालेलुया நித்திய ஜீவன் நமக்கு வேணும்னா अनंत जीवन हमें चाहिए तो பரலோகம் போணும்னா स्वर्ग राज जाना है तो கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்பட வேண்டியது அவசியம் प्रभु भोजन को भाग लेना आवश्यक है ஆமென் आमीन கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிறதுக்கு தகுதியை குறித்து நான் போன வாரம் சொன்னேன் प्रभु भोजन में भाग लेने के लिए क्या योग्यता है करके पिछले हफ्ते मैंने आपको कहा था ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் போதாது बपतिस्मा ले लिया उतना ही काफी नहीं ரட்சிக்கப்பட்டிருக்கணும் उद्धार पाया रहना है ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும் बपतिस्मा पाया रहना है பரிசுத்தமா வாழணும் पवित्र जीवन जीना है சும்மா வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை நீட்டி திறந்துட கூடாது ऐसे आकर अरे दे रहे मुफ्त में करके मुंह खोल के लेके नहीं जाना है ஏன்னா இந்தியர்கள் இலவசத்தை வாங்கி பழகுனவங்க क्योंकि भारतीय लोग मुफ्त में लेना सीख गए ஆமா இதுவும் இலவசம் தானே எடுத்து வாயில ஊத்திர கூடாது வாயில போட்டுற கூடாது ये भी मुफ्त में करके मुंह उठा के मुंह के अंदर नहीं डालना चाहिए இதுதான் பெரிய பாவம் वही सबसे बड़ा पाप है அல்லேலூயா हालेलुया பைபிள் சொல்லுது बाइबल कहता है சிலர் இப்படிப்பட்டவர்கள் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் சிலர் மரித்து போய் இருக்கிறார்கள் ऐसे में से कुछ लोग बीमारी से पीड़ित है और कुछ लोग मर चुके हैं தகுதி இல்லாம கையே வைக்க கூடாது बिना योग्यता के इसमें हाथ ही नहीं रखना चाहिए அல்லேலூயா हालेलुया நாம் யார் இடத்திலிருந்து கர்த்தருடைய பந்தியை வாங்க வேண்டாம் हमें किसके हाथ से प्रभु भोजन लेना है நமக்கு கர்த்தருடைய பந்தி கொடுக்கிறவர்கள் हमें जो प्रभु भोजन बांटते हैं ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் उद्धार पाया रहना चाहिए ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும் बपतिस्मा पाया रहना चाहिए மனம் திரும்புதல் இருக்கணும் मन फिराया हुआ रहना चाहिए ஆமென் பரிசுத்தமா வாழணும் पवित्र जीवन जीना चाहिए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया லைசென்ஸ் இல்ல Praise the Lord. प्रेज द लॉर्ड பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கணும் पवित्र आत्मा का अभिषेक पाया रहना चाहिए போன வாரம் இதை குறித்து வேத வசனத்தின் ஆதாரத்தில் உங்களுக்கு சொன்னேன் पिछले हफ्ते इसके बारे में वचन के आधार पर मैंने आपको बताया था பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத ஒரு மனிதனிடத்தில் கர்த்தருடைய பந்தி வாங்க கூடாது पवित्र आत्मा के अभिषेक को एक व्यक्ति ने नहीं पाया उससे प्रभु भोजन नहीं लेना चाहिए ஆதி சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் தலைவர்களாக வைக்கப்பட்டார்கள் शुरुआती कलीसिया में जो पवित्र आत्मा का अभिषेक पाए थे वही प्रधान के रूप में नियुक्त किए गए थे சபையில் பந்தி விசாரிப்பு செய்கிறவர்கள் கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இருந்தார்கள் कलीसिया में जो भी खाना बांटते थे वे भी जो है पवित्र आत्मा के अभिषेक पाए हुए ही थे உதாரணம் ஸ்தேவான் उदाहरण के लिए स्तेफनोस இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கிறது और भी कुछ आधार है அப்போஸ்தலனாகிய பவுலா இருந்தாலும் சரி प्रेरित पौलुस क्यों ना हो பேதுருவாக இருந்தாலும் சரி पत्रस क्यों ना हो சபைகளை ஸ்தாபித்து कलीसिया को स्थापित कर சபைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள் कलीसिया के लिए पुर्नियों को ठहराए தலைவர்களை ஏற்படுத்தினார்கள் प्रधानों को ठहराए பாஸ்டர்ஸை ஏற்படுத்தினார்கள் पास्टर्स को ठहराए அவர்கள் யாரை ஏற்படுத்தினார்கள் वे किन को ठहराए ரட்சிக்கப்பட்டவர்கள் उद्धार पाए हुए ஞானஸ்நானம் பெற்றிருக்கப்பட்டவர்கள் बपतिस्मा पाए हुए மனம் திரும்பினவர்கள் मन फिराए हुए ஒரே மனைவியை உடையவர்கள் एक ही पत्नी के Praise the Lord. प्रेज द लॉर्ड ஆமென் சண்டை போடாதவர்கள் जो झगड़ा नहीं करते ஏமன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று பைபிள் சொல்லுது जो पवित्र आत्मा का अभिषेक पाए करके बाइबल कहता है அப்ப கர்த்தருடைய பந்தி யாரிடத்தில் வாங்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவரிடத்தில் तो प्रभु भोजन किसके हाथ से लेना है जिसने पवित्र आत्मा का अभिषेक पाया उससे இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியதான ஒரு வார்த்தை आज परमेश्वर से बात करने वाला एक वचन ஏமன் இந்த கர்த்தருடைய பந்தி கடைசியாக ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்தாரே ये प्रभु भोजन प्रभु जो अंतिम चेलों को दिए அவன் அந்த பந்தியில் நடந்ததான ஒரு சம்பவத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் उस भोजन में जो घटना हुआ उसके विषय में हम देखने वाले हैं யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் यूहन्ना के सुसमाचार के 13वें अध्याय का 4 से लेके वचन அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर कहा गया है ஏமன் ஸ்தோத்திரம் போஜனத்தை விட்டு எழுந்து भोजन पर से उठकर வஸ்திரத்தை கழட்டி வைத்து अपने कपड़े उतार दिए ஒரு சீலை எடுத்து और अंगोछा लेकर அறையிலே கட்டிக்கொண்டு अपनी कमर बांध लिए பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து तब बर्तन में पानी भरकर சீஷனுடைய கால்களை கழுவவும் चेलों के पांव धोने தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் और जिस अंगोछे से उसने कमर बांधी थी उससे पोंछने लगा அவன் பின்பு அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது बाद में वो जब सिमोन पतरस के पास आए அவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா
செய்வாயாக என்று கேட்டார். तब उसने कहा हे प्रभु तू ऐसा ना कर Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது प्रभु यीशु मसीह जब इस धरती पर थे கடைசியாக செய்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், अंतिम में किया एक मुख्य कार्य, அதாவது இயேசு கிறிஸ்து ஆமென் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில यीशु मसीह जिस रात को पकड़वाए उस रात को சீமோனுடைய வீட்டிலே शिमोन के घर पर ஆமென் சீஷர்களோடு இயேசு பந்தி இருக்கிறார். चेलों के साथ यीशु भोजन पे बैठे हैं. வேதம் சொல்லுகிறது ரா விருந்து, அங்கே ரா போஜனம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. वचन कहता है रात का भोजन वहां पर हो रहा है. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆமென். போஜனம் வைக்கப்பட்டிருக்கிறது. भोजन को रखा गया है. சீஷர்கள் சுற்றி இருக்கிறார்கள். चेले घेर कर खड़े हैं. போஜனம் நடந்து கொண்டே இருக்கிறது. भोजन हो रहा है. இயேசு கிறிஸ்து திடீரென்று எழும்புகிறார். यीशु मसीह अचानक उठते हैं. தன்னுடைய வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த மேல் அங்கியை அவர் கழட்டுகிறார். अपने ऊपर का वस्त्र जो भागा है उसे जो ऊपर का है उसे उतारे. யூதர்கள் எப்பொழுதுமே ஒரு மேல் அங்கி போடுவது வழக்கம். यहूदी लोग हमेशा ही उनके ऊपर एक ऊपर भागे का அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் वो क्या करते हैं? ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு சீலையை எடுக்கிறார். एक अंगोचा लेते हैं, எடுத்து அறையிலே அவர் கட்டுகிறார். लेकर कमर में उसे बांध देते हैं. பின்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து उसके बाद एक बर्तन में पानी भरकर ஒவ்வொரு சீஷர்களுடைய கால்களையும் கழுவுகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. हर एक चेलों के पांव को धोते हैं करके पवित्र शास्त्र में लिखा है. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சீஷர்களுடைய கால்களையும் அவர் கழுவுகிறார். हर एक चेले के पांव को वो धोते हैं. இதை செய்கிறது யார் தெரியுமா? इसे करने वाला कौन है पता है क्या? ஒரு வேலைக்காரன் அல்ல, एक नौकर नहीं, ஒரு சாதாரண மனுஷனும் அல்ல. एक साधारण मनुष्य भी नहीं. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் आकाश और पृथ्वी को बनाया हुआ सर्वशक्तिमान परमेश्वर சாதாரண மனுஷனா இருக்கக்கூடிய சீஷர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். साधारण मनुष्य जो चेले हैं उनके पैरों को वो धोते हैं. ஆமென். ஏன் இதை செய்தார் என்று மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். उन्होंने ऐसा क्यों किया करके तीन कार्य मैं आपको बताता हूं. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, यूहन्ना के सुसमाचार का 13वें अध्याय का पहला वचन कहता है ஆமென் சீஷர்களிடத்தில் மிகவும் அன்பு வைத்திருந்தாரா? चेलों से बहुत ही प्रेम रखते थे. ஆமென். ஆமென். பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து पिता के पास उनका जाने का समय आया इस बात को जानकर தாம் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே वो जो इस धरती पर जो उनके लोग उनसे जो प्रेम रखे முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். अंत तक वैसा ही प्रेम रखे थे. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? तो वचन क्या कहता है? இயேசு கிறிஸ்து 12 சீஷரிடத்திலும் முடிவு வரைக்கும் அன்பு கூர்ந்தார். यीशु मसीह 12 चेलों के ऊपर अंतिम तक प्रेम रखे. அல்லேலூயா. हालेलुया. நல்லா கவனிச்சுடுங்க. अच्छे से ध्यान दीजिए. சீஷரிடத்தில் ஆரம்பத்தில் வைத்த அன்பு முடிவு பரியந்தம் சீஷர்களை அவர் நேசிக்க ஆரம்பித்தார். चेलों के ऊपर जो शुरुआत में वो प्रेम रखे थे वही प्रेम अंतिम तक वो रखे. இயேசுவை சீஷர்கள் நேசித்தார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா यीशु से चेले प्रेम किए क्या करके आप पूछोगे तो ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. வேதவசனத்தின் ஆதாரத்தில் பார்க்கும்போது पवित्र शास्त्र के आधार पर देखते ही இயேசு நேசித்தது போல சீஷர்கள் இயேசுவை நேசிக்கவில்லை. यीशु जैसा प्रेम किए थे वैसे ही चेले यीशु से प्रेम नहीं किए. சீஷர்களுடைய கால்களை கழுவிக்கொண்டே போகிறார். चेलों के पांव को यीशु धोते हुए जा रहे हैं. இப்ப யூதாசுடைய சீமன் கால்களையும் இயேசு கழுவுகிறார். अब यूदास के पैर को भी यीशु धोते हैं. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஒரு மனிதனுடைய கால்களை கழுவுகிறது யார் தெரியுமா? एक मनुष्य के पैर को धोने वाला कौन है पता है क्या? வேலைக்காரர்கள் அடிமைகள் தான் கழுவுவார்கள். एक नौकर या एक गुलाम ही धोता है. ஆனால் இங்கே சீஷர்களின் கால்களை யார் கழுவுகிறது? लेकिन यहाँ पर चेलों के पैरों को कौन धो रहा है? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வம், आकाश और पृथ्वी को बनाया सर्वशक्तिमान परमेश्वर. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना के सुसमाचार के पहले अध्याय में कहा गया है உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவராலே அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை.
जो भी चीजें उत्पन्न हुई है वो उन्हीं के द्वारा, उनके बिना कुछ नहीं। சகலமும் அவர் மூலமாயும் அவராலேயும் உண்டாயிற்று. सारी वस्तुएं उन्हीं के द्वारा, उन्हीं के वजह से हुई है। அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தெய்வம் தான் वैसे सर्वशक्तिमान परमेश्वर ही தன்னை மிகவும் தாழ்த்தி अपने आप को बहुत ही दीन कर ஏமன் இடையில் ஒரு கச்சை, அப்படின்னா அடிமைகள் கட்டுகிற கச்சை. कमर पे एक अंगोछा बांधे, इसका मतलब एक गुलाम, एक दास जो करते हैं वैसा कर ஆமென். இப்ப அந்த கச்சையை கட்டிக்கொண்டு, துண்டை கட்டிக்கொண்டு अब उस अंगोछे को बांध कर ஒவ்வொரு சீஷனா வந்துகிட்டு இருக்காரு. हर एक चेले के पास आ रहे। இப்ப யூதாஸ் இடத்திலும் போய் யூதாஸின் கால்களை கழுவுகிறார். अब ये यहूदास के पास जाकर उसके पैर को भी धो रहे हैं। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து हमारे प्रभु यीशु मसीह ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். हर एक के हृदय के विचार को जानते हैं। ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அறிந்திருக்கிறவர். हर एक को अलग अलग रीति से जानते हैं। அல்லேலூயா, 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 அல்லேलूया। யூதாசுடைய இருதயத்திலே என்ன இருக்கு அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். यहूदास के हृदय के अंदर क्या है, ऐसी बात परमेश्वर को पता है। Praise the Lord. Praise the Lord। எரிகோக்குள்ள ஆண்டவர் வராரு. यरीहो के अंदर प्रभु आ रहे हैं। ஒரு மனுஷன் சகேயு एक मनुष्य जक्कई ஒரு மரத்து மேல இருந்து இயேசுவை பார்க்க விரும்பினா. एक पेड़ के ऊपर चढ़कर यीशु को देखना चाहा। அவன் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து மரத்துக்கு கீழே வந்தோடனே அண்ணாந்து பார்த்து கூப்பிடுறார், சகேயுவே. उसके हृदय के विचार को जानने के बाद उसके पेट के नीचे आते ही ऊपर की ओर देख कर कहते जक्कई नीचे आ। சகேயுடைய பேரை யாருங்க சொல்லி கொடுத்த ஆண்டவருக்கு? जक्कई का नाम किसने बताया परमेश्वर को? किसने बताया? यार சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? किसने बताया? ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தருடைய பேரும் தெரியும். परमेश्वर को हर एक का नाम पता है। ஒவ்வொருத்தருடைய நினைவுகளும் தெரியும். हर एक के विचार में क्या ये भी पता है। சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம், என்ன தெரியுமா ஆண்டவருக்கு? कुछ समय हम क्या सोचते हैं, मेरे बारे में पता है क्या परमेश्वर को? நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆமா ஆண்டவருக்கு தெரியும். अरे तू पैदा होने से पहले तेरे बारे में परमेश्वर को पता है। அல்லேலூயா, हालेलुया, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாகவே உன்னை ஆண்டவருக்கு தெரியும். माँ के कोख में उत्पन्न होने से पहले ही तुझे पता है उनको। அப்போ तब இந்த இடத்துல इस जगह पर சகேயுடைய இருதயத்தில் ஏமன் ஸ்தோத்திரம், யூதாசுடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். यहूदास के हृदय में क्या चल रहा है, क्या दौड़ रहा है करके प्रभु यीशु को पता है। காட்டி கொடுக்க போறான். ये मुझे पकड़वाएगा, இவன் என்ன 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்க போறான். ये मुझे 30 चांदी के सिक्के के लिए फंसाएगा। அவன் இருதயத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? उसके हृदय में क्या दौड़ रहा है? அவன் ஏற்கனவே ஏமன் ஸ்தோத்திரம் போய் எல்லாத்தையும் பிரதான ஆசான்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டான். वो पहले ही सब जाकर प्रधान याजकों को बता के आ गया। இயேசு கிறிஸ்துவின் உயிருக்கு விலை பேசிட்டு வந்துட்டாங்க. यीशु मसीह के जान के लिए वो कीमत दाम बात कर आ गया। 30 வெள்ளி காசு தாங்க, 30 चांदी का सिक्का दीजिए, நான் இயேசுவை காட்டி தந்துறேன். मैं यीशु को दिखा दूंगा। எப்படிப்பா காட்டி தருவ? तू कैसे दिखाएगा? நீங்க வாங்க, आप आइए, முத்தம் யாருக்கு கொடுக்கறனோ मैं जिसको चुम्मा दूंगा அவங்கள பிடிச்சிட்டு போயிருங்க. उन्हें पकड़ के जाइए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। முத்தத்துல 2 முத்தம் இருக்கு. चुम्मा देने में दो प्रकार है। ஒன்னு அன்பின் முத்தம், एक प्रेम का चुम्मा ஒன்னு காட்டி கொடுக்கும் முத்தம். और दूसरा पकड़वाने वाला चुम्मा। அல்லேலூயா. हालेलुया, அப்படின்னு என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। இயேசுவுக்கு தெரியும் यीशु को पता है இவன் எல்லாம் விலை பேசிட்டு எல்லாம் வந்துட்டான். ये मेरा कीमत सब बता के आ गया। யாருக்கும் சொல்லாம தான் போய் விலை பேசிட்டு வந்தான். ये जाके किसको भी नहीं बताया और भाव करके आ गया। ஆமென், आमीन। வந்து எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? अब आकर किधर बैठा है? கர்த்தருடைய பந்தி அவன் ராப்போஜன விருந்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். प्रभु भोजन, परमेश्वर के भोजन में बैठा है। சீஷரோட உட்கார்ந்துட்டு இருக்கான். चेलों के साथ मिलकर बैठा है। ஆமென், आमीन। இயேசுவை காட்டி கொடுக்க போகிற யூதாசை கூட நேசித்து அவனுடைய பாதங்களை கூட அமைதியாய் அமர்ந்து கொண்டு ஏமன் கழுவினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यीशु को पकड़वाने वाले यहूदास से भी प्रेम कर कर उसके पैरों को भी एकदम चुपचाप शांति से पैर धो रहे हैं। அல்லேலூயா. हालेलुया, தன்னை காட்டி கொடுக்க போகிறான். ये मुझे पकड़वाएगा। இயேசுவுக்கு தெரியும். यीशु को पता है, ஆனாலும் இயேசு யூதாசை நேசித்தார். फिर भी यीशु यहूदा से प्रेम किए। அல்லேலூயா. हालेलुया। சரி, மத்த சீஷர் எல்லாரும் ரொம்ப யோக்கியம்
क्या देखेंगे तो அவன் இயேசு நேசிக்கக்கூடிய அளவுக்கு யோக்கியம் உள்ளவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா यीशु उनसे प्रेम करने के लिए योग्य है क्या करके देखेंगे तो மத்தேயு 26வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் मत्ती के 26 अध्याय में देखते हैं 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கும்போது 6 से लेकर 9 वचन पढ़ते समय அந்த இடத்துல இயேசு அமர்ந்திருக்கிறார், சீஷர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். उस जगह पर यीशु भी बैठे, उनके चेले भी बैठे हैं. அங்கே ஒரு ரா விருந்து பரிமாறப்படுகிறது. वहां पर भी रात का भोजन बांटा जा रहा है. மகதலேனா மரியாள் வருகிறாள். मगदलेना मरियम आती है. இவன் பரிமள தைலத்தை எடுத்துக் கொண்டு வருகிறாள். वो जो एक इत्र को लेकर आती है. இயேசுவின் தலையின் மேலே ஊற்றுகிறாள். यीशु के सिर पे उंडेलती है. இவன் பாதம் வரைக்கும் கடந்து வருகிறது. वो पांव तक बह कर आता है. தலைமயிரினாலே இவன் துடைக்கிறாள். वो अपने बालों से उसे पोंछती है. அவளுடைய கண்ணீரினாலே இயேசுவின் பாதத்தை நனைக்கிறாள். और उसके आंसुओं से यीशु के पैर को भिगोती है. சீஷர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? चेले सभी क्या कहे पता है क्या? ஆமா, இந்த தைலத்தை இவ எதுக்கு வேஸ்ட் பண்ணா? अरे ये इत्र को क्यों बर्बाद की? Praise the Lord. Praise the Lord. உயர்ந்த விலை யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது 300 பணத்துக்கு வித்திரலாமே. वो कहते हैं कि ये तो बहुत ही कीमती है. यूहन्ना में कहा कि ये तो 300 दिनार के लिए बेच दिया जा सकता है. தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாமே. इसे तो कंगालों को बांट दिया जा सकता था. हालेलुया, 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 हालेलुया. ஒரு ஸ்திரீ, एक स्त्री தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால், उसकी पाप क्षमा की गई इस वजह से, பாவத்திற்கு விடுதலை கிடைத்தபடியினால், पाप के लिए छुटकारा मिला इस वजह से, இயேசுவை நேசித்து यीशु से प्रेम कर பரிமள தைலத்தை தலை மேல இயேசுவின் தலை மேல ஊற்றா. वो जो संगमरमर का इत्र जो यीशु के सिर पे डालती है, இந்த சீஷர்களுக்கு அது பொறுக்கலங்க. ये जो चेलों को सहन नहीं हुआ. பொறாமை பிடிச்சவன், डर से भरे हुए. हालेलुया, हालेलुया. சத்தமா हालेलुया சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. பொறாமை பிடிச்சவங்க डर से भरे हुए. இயேசுவுக்கு தலை மேல மட்டும் ஊத்துறீங்களே. यीशु के सिर पे से उंडेल रहे हो. ஆமென், आमीन. हालेलुया, हालेलुया. யா ஊத்துற. क्यों उंडेल रहे हो, क्यों उंडेल रहे हो, क्यों उंडेल रहे हो? ஆமென். आमीन. இயேசு சொன்னார், यीशु के தரித்திரர் எப்பவும் இருப்பாருங்கப்பா. कंगाल तो हमेशा रहेंगे. என் வேலை முடிய போகுது. मेरा समय खत्म होने वाला என்னை है. அடக்கம் பண்ணுவதற்கு ஒப்பனையா இதை அவள் செய்திருக்கிறார். वो मेरे दफनाने के बराबर इसे की है. हालेलुया சொல்லுங்க. हालेलुया बोलिए. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. இப்படிப்பட்ட எண்ணம் உடைய சீஷர்களுடைய கால்களை இயேசு கழுவுகிறார். ऐसे विचार वाले चेलों के पैरों को यीशु धो रहे हैं. Praise the Lord. Praise the Lord. அப்படினா ऐसा है तो எப்படிப்பட்டவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். कैसे भी प्रकार के लोगों हमें उनसे प्रेम करना है. எப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் பணிவிடை செய்ய வேண்டும். कैसे भी प्रकार की क्यों ना उनकी सेवकाई करनी है. இயேசு இந்த இடத்துல என்ன நமக்கு கற்று தந்திருக்கார் தெரியுமா? इस जगह पर हमें क्या सिखाया पता है क्या? எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, वो चाहे किसी भी प्रकार की क्यों ना हो, உனக்கு விரோதமா சதி திட்டம் தீட்டுறவர்களா இருந்தாலும் சரி, तेरे खिलाफ षड्यंत्र ही क्यों ना रचे हो, உன் மேல பொறாமையா எரிச்சலா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, तेरे खिलाफ डर और तुझसे जलने वाले क्यों ना हो, அவங்களையும் நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கற்று தந்திருக்கிறார். उनसे भी प्रेम करने के लिए परमेश्वर तुझे इस जगह पर सिखाएगा. हालेलुया, हालेलुया. இயேசு மட்டும்தான் यीशु ही நம்மிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்மை நேசிக்கிற தெய்வம். हमसे एक भी चीजों की उम्मीद किए बिना हमसे प्रेम किए. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है உலகத்தின் முடிவு பரியந்தம் சீஷர்களை ஆண்டவர் இயேசு நேசித்தாரா. इस जगत के अंत तक यीशु चेले से प्रेम किए. हालेलुயா, हालेलुया. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए. உலகத்தின் கடைசி வரைக்கும் நம்மை நேசிக்கும் ஒரே அன்பு இயேசுவின் அன்பு. इस जगत के अंत तक हमसे प्रेम करने वाला एक ही प्रेम है, यीशु का प्रेम. ஆமென். आमीन. அப்ப உலகத்தின் அன்பு எல்லாம் மாயம், மாய்மாலம். तो दुनिया का प्रेम जो भी है दिखावट एक कपटी है. உலகத்தின் அன்பு எல்லாம் துரோகம் பண்ண அன்புங்க. दुनिया के प्रेम सभी विश्वासघाती प्रेम है. உலகத்தின் அன்பு எதிர்பார்ப்போடு நேசிக்கும் அன்பு. दुनिया का प्रेम जो एक चीजों की उम्मीद के साथ किया जाता நம்ம है. கிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சாதான் நம்மள நேசிக்கும். हमसे कुछ मिलेगा तभी हमसे प्रेम करते. ஆனா இயேசுவின் அன்பு மட்டும் लेकिन यीशु का प्रेम से அவருக்கு துரோகம் பண்ணினால उसके साथ धोखा दिए तो भी நம்ம நேசிக்க கூடிய ஒரே அன்பு. हमसे प्रेम करने वाला एक ही प्रेम. யோசித்து பாருங்க, सोच के देखिए இந்த இயேசு நம்மளை எவ்வளவு நேசித்தார். ये यीशु हमसे कितना प्रेम किए. அவர் நேசிக்கிறது மாதிரி நம்ம நேசிக்கிறோமா அவரை? वो जैसा हमसे प्रेम किए वैसा हम प्रेम करते हैं क्या? இல்ல, नहीं, இல்ல. नहीं. அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஐ லவ் யூ ஜீசஸ். वो देते रहेंगे तो आई लव यू जीसस. ஆமென். आमीन. கொடுக்கிறத கொஞ்சம் அவர் டைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, देने में थोड़ा टाइट कर लिए तो இந்த ஆண்டவரா
ये प्रभु क्या, இவர் எனக்கு என்ன செய்துட்டாரு? ये मेरे लिए क्या कर लिए। பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். परेशानी के ऊपर परेशानी। இதுக்கு முன்னால எவ்வளவு தந்தார், इससे पहले वो कितना कुछ दिए, எவ்வளவு அருமையா நடத்தினார், कितने अच्छे से चलाए, அதெல்லாம் மறந்துடுவான். वो सब भूल जाएंगे। அதுக்கப்புறம் ஐ லவ் யூ எல்லாம் கிடையாது. उसके बाद आई लव यू सब नहीं। அவர் வந்து சொல்வார் ஐ லவ் யூ बेटा बेटी, वो आकर कहेंगे आई लव यू मगले मगने। ஆமென் ஆமென்। நம்ம என்ன சொல்லும், போவோம் வை, உமக்கு வேற வேலை இல்ல। हम कह रहे जाओ भाई, आपको कुछ काम नहीं। ஆமென் आमीन। எதிர்பார்க்காம நம்மள நேசிக்கிறவர் அவர், बिना किसी उम्मीद के हमसे प्रेम करते எத்தனை गए। தடவை அவரை முறுமுறுத்தான், कितनी बार हमने कुड़कुड़ाई, ஆனா மறுபடியும் மறுபடியும் நம்மள தேடி வராரு பாருங்க। लेकिन दोबारा दोबारा वो ढूंढ कर आते। देखिए ஆமென் आमीन। எவ்வளவு தூரம் அவருக்கு விரோதமான பாவம் செய்தா, कितनी बार हम उनके विरुद्ध कितने बुरे पाप किए, எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் நம்ம அவரை கோபிச்சுக்கிட்டு போயிட்டான், कितनी बार हम उनसे गुस्सा करके दूर चले गए। ஆனாலும் எங்க இருந்தாலும் தேடி வந்துடுறாரு, लेकिन कहीं पर भी क्यों ना वो ढूंढ कर आ जाते எங்க हैं, இருந்தாலும் தேடி வந்துடுறாரு। कहीं पर भी क्यों ना वो ढूंढ कर वो आ जाते हैं। ஆமென் आमीन। நம்ம தூரம் போயிருப்போம், हम दूर गए रहेंगे, கொஞ்ச நேரத்துல நம்முடைய இருதயத்துல நமக்கே தாங்க முடியாத ஒரு அன்பு நிறைக்குது, कुछ थोड़े ही समय में हम सहन नहीं कर सकते, हमारे हृदय में एक प्रेम भरता है। அவர் நம்மட்ட பேசுறாரு, वो हमसे बात करते, ஆமென் அவரை தேடணும்ன்றதான எண்ணத்தை மறுபடியும் அவர் நமக்கு தர்றாரு। उन्हें ढूंढने का विचार दोबारा हमारे अंदर देते हैं। அல்லேலூயா हालेलुया। மறுபடியும் தேடி வந்து நேசிக்கும் அன்பு தான் இயேசுவின் அன்பு। दोबारा ढूंढ कर आकर प्रेम करने वाला प्रेम यीशु का प्रेम है। நம்முடைய சீசரிடத்தில் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கடைசியில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார்। अपने चेलों के ऊपर वो जो प्रेम रखे गए उसे प्रकट करने के लिए ही अंतिम में यीशु ऐसा कार्य करते गए। அல்லேலூயா हालेलुया। சீசருடைய கால்களை கழுவி चेलों के पैरों को धोकर இதுவரைக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அன்பை வெளிப்படுத்துகிறார்। अभी तक मैं तुझसे प्रेम करता हूं करके उस प्रेम को प्रकट किए। இரண்டாவதாக दूसरा, சீசருடைய கால்களை கழுவினது चेलों के पैरों को धोए, இயேசுவின் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது। यीशु की दीनता को प्रकट किए। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से ध्यान दीजिए, யார் இவர்? ये कौन है? மறுபடியும் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் வானத்திலும் பூமியில் உள்ள சர்வ சேனைகளையும் உருவாக்கினவர்। एक बार फिर कहता, आकाश और पृथ्वी के और आकाश के सारी सेना को बनाए। பரலோகத்துக்கு சொந்தக்காரர் அவர், स्वर्ग के मालिक है वो। காற்றையும் கடலையும் அதட்டினவர் அவர், हरे आंधी और तूफान को, लहरों को शांत किए। கடலை வெட்டாந்தரையாய் மாற்றினவர், हरे समंदर को सूखी जमीन में बदल दिए। கற்பாறையிலிருந்து தண்ணீரை உருவாக்கினவர், चट्टान में से पानी को निकाले। 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய மீதி எடுத்தவர், 5 रोटी 2 मछली को कई हजारों को खिलाकर 12 टोकरी बचा हुआ निकाले। குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், अंधों को देखने के लिए रखे, முடவனை நடக்க செய்தவர், लंगड़े को चलने के लिए रखे, மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர்। मरे हुए को जिंदा किए। இவ்வளவு பெரிய தெய்வம் इतने बड़े परमेश्वर பூமியில வந்தபோது जब इस धरती पर आए, அவர் எவ்வளவு தூரம் தாழ்த்துகிறார் பாருங்க। वो कितना दूर तक दीन करते ஒரு देखिए। அடிமையை போல, एक गुलाम की तरह, ஒரு வேலைக்காரனை போல, एक दास सेवक की तरह, அவன் மனிதர்களுடைய கால்களை கழுவுகிறதை நாம் பார்க்கிறோம்। मनुष्य के पैरों को धोते उसे हम देख रहे हैं। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से ध्यान दीजिए, இயேசு ஒரு இடத்தில் சொல்கிறார், यीशु जगह पर कहते हैं, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறேன்। मैं जो ये सेवा कराने के लिए नहीं, सेवा करने के लिए आया हूँ। அவ்வளவு பெரிய ஆண்டவர் சொல்றாரு, उतने बड़े परमेश्वर कह रहे, எனக்கு நீங்க பணிவிட செய்யணும்னு நான் வரல, आप लोग मेरी सेवा करो इसके लिए मैं नहीं आया, அதை விரும்பல, उसे मैं नहीं चाहता, நான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்திருக்கிறேன்। मैं तुम्हारी सेवा करने के लिए आया हूँ। அல்லேலூயா हालेलुया। பாருங்க, देखिए, ஆமென் आमीन। நாம் அவரை கழுவணும்னு எல்லாம் அவர் விரும்பல, हम उन्हें दो ऐसा सब वो नहीं चाहते, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன்। मैं तुम्हारी सेवा पहनुआई करने के लिए आया हूँ। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த தாழ்மை இருக்கணுங்க। उद्धार पाए बच्चों के अंदर ये दीनता होनी चाहिए। ஆமென் आमीन। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, இயேசு கிறிஸ்து இதை செய்து எதற்கு காட்டியிருக்கிறாரு? यीशु मसीह से करके क्यों दिखाए? தங்களை விட தாழ்ந்தவர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டாம்। हमसे भी जो दीन है, जो नीचे के, उनसे प्रेम करना है। ஆமென் आमीन। மறுபடியும் சொல்கிறேன், दोबारा कहता हूँ, இயேசு இதை யார் செய்து காட்டினாரு? यीशु इसे क्यों करके दिखाए? தங்களை விட நம்மை விடவும் தாழ்ந்தவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டாம்। हमसे भी जो दीन, जो नीचे है, उनसे प्रेम करना है। நம்மை விட தாழ்ந்தவர்களுக்கும் பணிவிடை செய்யும் இருதயம் வேண்டாம்। हमसे भी जो नीचे, उनकी सेवा करने का हृदय होना चाहिए।
நம்மை போன்றவர்களை நேசிப்பது ரொம்ப லகு. हमारे जैसे जो है उनसे प्रेम करना बहुत आसान है, நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு பணிவிடை செய்வதும் அவர்களை நேசிப்பதும் ரொம்ப ஈஸியான காரியம். और हमसे जो बड़े ऊंचे उनसे प्रेम करना और उनकी सेवा करना भी आसान है। இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. यीशु मसीह क्या कर रहे देखिए, நம்மை விட தாழ்ந்த उनसे भी जो दीन சிறிய மனிதர்களாய் இருக்கக்கூடியவர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார். छोटे मनुष्य के पैरों को वो धोते हैं। Praise the Lord. Praise the Lord। ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लेना है, கிறிஸ்துவுக்கு முன்னாக मसीह के सामने உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களே கிடையாது. ऊंचे नीचे कोई नहीं, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களே ऊंचे नीचे करके கிடையாது. कोई नहीं। கிறிஸ்துவுக்கு முன்னாக मसीह के सामने ஏழை பணக்காரனே கிடையாது. गरीब अमीर करके नहीं, கிறிஸ்துவுக்கு முன்னதாக मसीह के सामने படித்தவன் படிக்காதவனே கிடையாது. पढ़े लिखे अनपढ़ करके नहीं, கிறிஸ்துவுக்கு முன்பதாக मसीह के सामने அழகுள்ளவன் அழகில்லாதவன் கிடையாது. अरे सुंदर है ये सुंदर नहीं है ऐसा नहीं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह நம்முடைய சரீர அழகையோ हमारी शरीर की सुंदरता को, நம்முடைய அந்தஸ்தையோ நம்முடைய படிப்பையோ பார்க்கிறவர் அல்ல. हमारे पद को और हमारे पढ़ाई लिखाई को नहीं देखते। அவர் நம்ம எப்படி பார்க்கிறார் தெரியுமா? वो हमें कैसे देखते पता है क्या? நம்முடைய ஆத்மாவை அவர் பார்க்கிறார். हमारे आत्मा को वो देखते हैं। எதை பார்க்கிறாரு? क्या देखते हैं? உன் முகத்தை பார்க்கல. वो तेरा चेहरा नहीं देखते, அதான் சொல்றாரு பாருங்க, உன் இருதயத்தை பார்க்கிறவர், इसीलिए वो कहते हैं कि मैं तेरे हृदय को देखता हूँ, உன் ஆத்மாவை பார்க்கிறவர். तेरे आत्मा को देखते हैं। நீ எவ்வளவு அழகா சிங்காரிச்சிருக்கிறேன்னா ஆண்டவருக்கு தேவையில்லை. तू कितने अच्छे से अपने आप को सजाया है, खूबसूरती क्या वो नहीं देखते। உனக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு ஆண்டவருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. अरे तेरे पास कितने पैसे वो सब देखने की आवश्यकता नहीं। ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்குள் இருக்கிற ஆத்மாவை தான் பார்க்கிறார். परमेश्वर के द्वारा बनाए गए हर एक मनुष्य के अंदर परमेश्वर उसके अंदर की आत्मा को ही देखते हैं। சிலர்லாம் போடுகிற டெக்கரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா कुछ लोग जो सजाते हैं उसे देखोगे तो ஷோரூம்ல இருக்கிற பொம்மை மாதிரி இருக்கும். शोरूम में की जो गुड़िया है वैसी लगती है। சில நேரத்துல எனக்கு சிலர்லாம் போட்டுட்டு வரதை பார்த்தா பயமா இருக்கும். कुछ समय कुछ लोग ऐसा सज के ढच के आते हैं तो मुझे देख के डर लगता है। பயமா இருக்கும், அறுந்து போயிருமோ, मुझे डर लगता है वो कट जाएगा क्या, காது அறுந்து போயிருமோ, कान कट जाएगा क्या, காது அறுந்து போனா இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காதோ, कान कट गया तो फिर इस बच्ची के लिए दूल्हा नहीं मिलेगा, तो அப்படியெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. ऐसा सब मुझे डर लगता है। அந்த அளவுக்கு பெருசா போட்டாங்க மேக்கப்னா ஒரே மேக்கப் தான். उतना दूर तक बड़ा लटका कर मेकअप तो एकदम मेकअप। ஆமென். आमीन। நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். मैं आपसे एक सवाल पूछता हूँ, நம்ம ஆத்மாவுக்கு யாரெல்லாம் கம்மல் போட்டிருக்கீங்க? हमारे आत्मा के लिए किन्होंने बाली लगाया है, बाली पहना है? நம்ம ஆத்மாவுக்கு யாரெல்லாம் காப்பு போட்டிருக்கீங்க? हमारे आत्माओं के लिए किन्होंने जो है हाथ में पहनने वाली चूड़ी जैसे पहना है? நம்ம ஆத்மாவுக்கு எத்தனை பேர் செயின் போட்டிருக்கீங்க? हमारे आत्मा के लिए कितने लोगों ने चेन पहनाए हैं, மோதிரம் போட்டிருக்கீங்க? अंगूठी पहनाए हो? ஆமென். आमीन। இல்ல. नहीं। praise the lord. Praise the Lord। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்ம ஆத்மாவை உலகத்தின் எந்த பொருளினாலும் அலங்கரிக்க முடியாது. हमारे आत्मा को दुनिया के किसी भी चीज को रख के सजा नहीं सकते। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, நீங்க எவ்வளவு மேக்கப் போட்டாலும் மூச்சு போயிட்டுனாங்க கழட்டி விட்டு தனியா தான் அனுப்புவாங்க. आप कितना भी मेकअप कर लो, आपके अंदर का सांस चले गया तो सब उतार के ही छोड़ेंगे। praise the lord. Praise the Lord। உண்மைதானா? सच है ना? உண்மைதானா? सच है ना? ரொம்ப நான் என் பொண்டாட்டியை நேசிக்கிறேன், என் புருஷனை நேசிக்கிறேன். ஒரு செயின் 10 ஒரு 10 பவுனுக்கு இல்ல ஒரு பவுனுக்குள்ளது போட்டு அனுப்பிடுறேன். मैं बहुत मेरे पति से पत्नी से प्यार करता हूँ, प्यार करती हूँ, इसीलिए एक पाउंड का चेन पहना कर उसको बेचता हूँ। எத்தனை பேர் போடுவீங்க? கண்ணை மூடிட்டு ஒரு ஹalleluya சொல்லுங்க பாப்போம். कितने लोग ऐसा पहना कर बेचेंगे, आंख बंद करके हालेलुया बोलिए। வேற ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களா நோண்டி எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். और कुछ अंदर है कि उसे खोद कर निकालने की कोशिश करेंगे। praise the lord. Praise the Lord। ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? क्यों आपसे कह रहा हूँ? ஆத்மா எல்லாருக்கும் பொதுவானது. आत्मा सभी के लिए एक सामान्य है। ஆத்மாவுக்கு கருப்பு வெள்ளை எல்லாம் கிடையாது. आत्मा के लिए काला गोरा सब नहीं, நிறமே கிடையாது. उसका तो रंग ही नहीं, நம்ம அதை பார்க்க கூட முடியாது. हम उसे देख भी नहीं सकते। ஆமென். आमीन। இயேசு கிறிஸ்து மனிதனுடைய சரீரத்தை விட ஆத்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். यीशु मसीह मनुष्य के शरीर
शरीर से बढ़कर आत्मा को अधिक मुख्यता देते हैं। நாம் எந்த மனிதனை பார்க்கும் போதும் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், हम किसी भी मनुष्य को देखते समय एक बात जान लेना है, இவனுக்குள் கிறிஸ்து உண்டாக்கின ஆத்மா இருக்கிறது. इसके अंदर मसीह ने उत्पन्न किया आत्मा है। நம்ம சரீரம் அழியும், ஆத்மா அழியாது. हमारा शरीर नाश होगा लेकिन आत्मा नाश नहीं होगा। அப்ப எல்லாரையும் கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்க வேண்டியது அவசியம். इसीलिए जैसे मसीह ने सबसे प्रेम किया वैसे हम भी प्रेम करना आवश्यक है। எந்த இடத்திலையும் நம்மை மேலானவர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. किसी भी जगह पर हम बड़े हैं करके नहीं सोचना है, நம்மை விட மற்றவர்களை மேலானவர்களாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. हमसे भी दूसरे बड़े हैं करके ही सोचना है। அல்லேலூயா, हालेलुया। நமக்குள்ளால ஒரு கர்வம் எப்பவும் இருக்கா. हमारे अंदर एक गर्व हमेशा रहता है। அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல கம்மியா இருந்தா, वो थोड़े आर्थिक स्थिति में कम है तो நம்ம மனசே சொல்லும் நம்ம விட சின்னவன் தான் போல இருக்கு. हमारा मन खुद कहता है हमसे वो छोटे। படிப்புல அவங்க கம்மியா இருந்தா, पढ़ाई लिखाई में वो कम है तो நம்மளை விட அவங்க குறைஞ்சவங்க தான் போல இருக்கு. हमसे भी वो थोड़े कम है करके। அழகுல கொஞ்சம் குறைஞ்சவங்களா இருந்தா, सुंदरता में कम है तो நம்ம விட அவங்க குறைஞ்சவங்க தான் போல இருக்கு. हमसे वो थोड़े कम है करके। அப்படி எல்லாம் கிடையாது. ऐसा सब नहीं। இயேசுவின் பார்வையில यीशु की नजरों में அவர் வெளிப்புறமா பார்க்கவே மாட்டார். वो बाहरी रूप से देखेंगे ही नहीं। ஆத்மா, आत्मा। அல்லேலூயா சொல்லுங்களா. हालेलुया बोलिए ना, அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அதனால தான் इसीलिए தேவன் தங்களை விடவும் சிறியவர்கள், उनसे भी जो छोटे हैं, அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதனிடத்தில் கூட उनके द्वारा बनाए गए मनुष्य से தாழ்மை உள்ளவராய் நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. दीनता से बर्ताव कर रहे उसे हम देख सकते हैं। அந்த இடத்துல ஒரு அடிமையின் வேலையை மனிதனுக்காக செய்கிறார். उस जगह पर एक गुलामी का एक मनुष्य का काम वो कर रहे हैं। கிறிஸ்துவின் தாழ்மை நமக்குள் இருக்க வேண்டாம். मसीह की दीनता हमारे अंदर रहनी चाहिए। கையை பிடிச்சு சொல்லுங்க, பணிவிடை ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். सेवकाई करने वाला आत्मा हमारे अंदर है, ऐसा होना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மற்றவங்களை விட நம்ம எல்லாம் பெரியவங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. बाकी सभी से बड़े हैं ऐसा कभी नहीं सोचने का। இயேசுவே நினைக்கல, अरे यीशु ही स्वयं नहीं सोचे तो, இயேசுவே நினைக்கல, यीशु ही सोचे नहीं तो நம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிற மனிதனுடைய பாதங்களை கழுவுகிறாரே. उनके हाथों के कार्य मनुष्य के पैरों को वो धो रहे। ஆமென், आमीन। சர்ச்சுக்குள்ளால வரும்போது கூட கர்வமா வரவே கூடாது. चर्च के अंदर आते समय भी गर्व के साथ नहीं आने का। வெளியே நம்ம யாரா இருக்கலாம், பரவாயில்ல. बाहर हम कोई भी क्यों ना हो, இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், इंजीनियर हो, डॉक्टर हो, साइंटिस्ट हो, பெரிய ஆபீசரா இருக்கலாம், या बड़े अधिकारी ऑफिसर हो, பெரிய தொழில் அதிபதியா இருக்கலாம், या बड़े बिजनेस व्यापार के मंत्री हो, ஒரு ஊருக்கே நீ சொந்தக்காரனா இருக்கலாம். या एक गांव के आप मालिक हो। ஆனா ஏமன் ஆலயத்துக்குள்ளால வரும்போது लेकिन परमेश्वर के भवन कलीसिया के अंदर आते समय இதெல்லாம் தூர போட்டுக்கிட்டு தான் வரணும். इस सबको दूर फेंक कर आना है। ஆமென், आमीन। தாழ்மையின் இருதயத்தோட தான் உள்ள நுழையணும். दीनता के हृदय के साथ ही अंदर प्रवेश होना है। ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. दो कार्य को समझ लीजिए। இயேசுவுக்கு முன்பதாய் வரும்போதும் தாழ்மை உள்ளவர்களாய் வரணும். यीशु के सामने आते समय भी दीनता के साथ आना है। பைபிள் சொல்லுது, தாழ்மை உள்ளவரிடத்தில் கிருபை பெறுகிறது, தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். बाइबल कहता है जो दीनता रखते हैं उन्हीं के लिए अनुग्रह बढ़ता है, और दीनता जो रखते हैं उन्हें ही परमेश्वर ऊंचा उठाएंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துக்குள்ளால வந்து தேவனை ஆராதிக்கணும்னா, कलीसिया के अंदर आकर परमेश्वर की आराधना करनी है तो ஆலயத்துக்குள்ளால வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? कलीसिया के अंदर आते समय कैसे आना है पता है क्या? நம்ம இருதயம் ஒரு குழந்தையின் இருதயம் மாதிரி இருக்கணும். हमारा हृदय एक बच्चे के हृदय के जैसा होना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया। மனதின் அடித்தளத்துல நான் என்கிற எண்ணமே இருக்க கூடாது. उसके गहराई में जो मैं करके विचार नहीं रहना चाहिए। என் படிப்பு, என் பணம் என்கிற எண்ணமே இருக்க கூடாது. मेरी पढ़ाई लिखाई, मेरा पैसा, ऐसा सब सोच नहीं रहना चाहिए। இதெல்லாம் கிருபையா கர்த்தர் நமக்கு தந்தவைகள். ये सब प्रभु ने अनुग्रह से हमें दिया है। Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. हालेलुया। தாழ்மையின் இருதயம், दीनता का हृदय, கிறிஸ்துவை போன்ற தாழ்மை, यीशु के जैसे दीनता, ஒரு வேலைக்காரனை போல, ஒரு பணிவிடைக்காரனை போல, एक नौकर, एक सेवक की तरह, அந்த மனநிலை தான் இயேசுவுக்கு இருந்துச்சு. वही मन की स्थिति यीशु के अंदर थी। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த மனநிலையோட தான் ஆலயத்துக்கு வரணும். ऐसे मन स्थिति के साथ ही हमें भवन में आना है। இந்த மனநிலை நமக்குள்ளார இருந்துச்சுன்னா, ऐसा मन की स्थिति हमारे अंदर होगी तो ஆலயத்துக்குள்ளால வரும்போ ஆலயம் கொஞ்சம் அழுக்கா இருந்தா பெருக்க நம்முடைய மனம் சொல்லும். कलीसिया के अंदर आते ही कलीसिया थोड़ा गंदा है तो उसे झाड़ू पोछा लगाने के लिए हमारे मन में आएगा। मन में आएगा। ஆமென். சில நேரத்துல சர்ச்சில் வந்து அழுக்கா இருந்தாலும் ஏன் பெருக்க மாட்டீங்க?
कुछ समय जब हम आते तो चर्च में गंदगी तो भी क्यों हम झाड़ू पोछा नहीं लगाते? நான் யார் தெரியுமா? मैं कौन हूं पता है क्या? அது வெளியில. वो बाहर। ஆமென். आमीन ஆமென். आमीन। இந்த மனநிலை இருந்துச்சுன்னா ऐसी मन स्थिति रहेगी तो ஆலயத்துல வந்து வாஷ்ரூம் போறோம், வாஷ்ரூம் அழுக்கா இருக்கு, कलीसिया के अंदर आते हैं और वॉशरूम जाते, वॉशरूम में गंदगी है, கழுவ சொல்லணும். धोने के लिए मन कहेगा, சொல்லுமா சொல்லாதா? कहेगा कि नहीं कहेगा? நம்ம எவ்வளவு நாத்த அடிச்சாலும் போயிட்டு வருமே தவிர தண்ணி ஊத்த மாட்டோம், கழுவ மாட்டோம். हमारे लिए कितना भी बदबू क्यों ना मारे, हम जाके आ जाएंगे लेकिन धोएंगे नहीं। ஆமென். आमीन। பணிவிடை, सेवकाई, பணிவிடை. पहुनुआई। அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से அல்லேலூया बोलिए। நம்ம இருதயம் பணிவிடை செய்யும் இருதயமா இருக்கணும். हमारा हृदय सेवा करने का हृदय वाला होना தாழ்மை चाहिए, உள்ள இருதயமா இருக்கணும். दीनता का हृदय होना चाहिए। Praise the Lord. Praise the Lord। தன்னை இயேசு தன்னை விடவும் சிறியவர்களை, यीशु उनसे भी जो छोटे हैं, அப்ப நமக்கு எண்ணியே பார்க்க முடியாது. அவருக்கு முன்னால நம்ம ஒண்ணும் இல்லைல்ல. हम तो गिन के भी नहीं देख सकते, उनके सामने तुम कुछ भी नहीं है। அப்படிப்பட்டவனுக்கு பணிவிடை செய்கிறார். वैसे लोगों के लिए वो जो सेवकाई कर रहे हैं, எதுக்காக செய்து காமிக்கிறார் தெரியுமா? किसके लिए वो करके दिखा रहे पता है क्या? கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் मसीह के पीछे चलने वाले आप और मैं பூமியில வாழும் காலம் முழுவதும் தாழ்மையின் இருதயத்தோட இருக்கணும். पृथ्वी में जीने के समय तक धरती पर दीनता के हृदय के साथ रहना है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று சீசரிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்பதை நிரூபிப்பதற்காக சீசருடைய பாதங்களை கழுவினார். एक चेलों के ऊपर अंतिम तक प्रेम रखे कर कर उसे प्रकट करने के लिए चेलों के पैर को धोए। இரண்டாவதாக दूसरा, தாழ்மையை வெளிப்படுத்தும்படி சீசருடைய பாதங்களை கழுவினார். दीनता को प्रकट करने के लिए चेलों के पैर धोए। ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். யோவான் 13வது அதிகாரம் 8வது வசனம். यूहन्ना का 13वें अध्याय का 8वां वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर कहा गया है, யோவான் 13:8 சொல்கிறது. यूहन्ना का 13वें अध्याय का 8वां वचन कहता है, பேதுரு அவரை நோக்கி, पतरस उन्हें देखकर, நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவப்படாதே. तुम मेरे पाँव कभी ना धोने पाएगा। இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, यह सुनकर यीशु से कहे, நான் உன்னை கழுவாவிட்டால் यदि मैं तुझे ना धोऊं तो என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. मेरे साथ तेरा कुछ भी साझा नहीं। மூணாவது காரியம், तीसरा कार्य, ஒரு ஆவிக்குரிய சுத்திகரிப்பு நமக்கு அவசியம் என்பதை நிரூபிப்பதற்காக. एक आत्मिक शुद्ध होना में अवश्य कर कर ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते, நான் உன்னை கழுவலனா मैं तुझे नहीं दूंगा तो என்னிடத்துல பங்கு இல்ல. मेरे साथ तेरा कोई भी भाग नहीं। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, இயேசுவின் இரத்தத்தால நீங்கள் கழுவப்படாவிட்டால் இயேசுவிடத்தில் உங்களுக்கு பங்கே இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. यीशु के लहू से आप लोग धोए नहीं जाओगे तो तुम्हारा कोई भी भाग यीशु के साथ नहीं, संबंध ही नहीं। ஆமென். आमीन। அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாவிட்டால் நாம் நமக்கு அவரிடத்தில் பங்கே கிடையாது. उनके लहू से हम धोए नहीं जाएंगे तो हमारा उनके साथ कोई साझा नहीं। அவருக்கு நமக்கும் எப்படி தான் கனெக்ஷன் தெரியுமா? उनका और हमारा कैसे कनेक्शन है पता है क्या? எப்படி கனெக்ஷன்? कैसे कनेक्शन? இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக. यीशु के लहू के द्वारा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பன்னிக்குட்டியா இருந்த நம்ம கழுவி ஆட்டுக்குட்டியா மாத்திட்டார். अरे जो हम सुअर के बच्चे थे हमें धोकर और बकरी के भेड़ के बच्चे में बना दिए। விளங்குச்சா? समझे क्या? சாக்கடையில கிடந்தோம். कीचड़ में थे। எங்க? कहां पर? பாவத்தின் உளையான சேற்று. पाप के गंदे कीचड़ में। அங்க இருந்து தூக்குனாரு, वहां से उठाए, நம்மள மறுரூபமாக்கி இருக்கார். हमें रूपांतर किए। அதான் சொன்னேன், பன்னிக்குட்டி ஆட்டுக்குட்டியா மாறி இருக்கு. वही का सुअर का बच्चा भेड़ का बच्चा बन गया। அல்லேலூயா. हालेलुया। ஆட்டுக்குட்டி எங்க போக கூடாது? अभी भेड़ का बच्चा कहां नहीं जाना चाहिए? பண்ணியா மாறிட கூடாது. सुअर में बदलना नहीं चाहिए। நேரம் இல்ல, ஒரு கதை சொல்லணும் உங்களுக்கு. समय ने कहानी आपको बताना है। ஆனாலும் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுறேன். என்ன? और जल्दी से बता देता हूँ। ஒரு சின்ன பையன் இருந்தான். एक छोटा लड़का था, அவனுக்கு முயல் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. उसको खरगोश पालने की बहुत इच्छा थी। முயல் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. खरगोश पालने की बहुत इच्छा थी। பைசாலாம் சேர்த்து சேர்த்து पैसा सब इकट्ठा कर कर சந்தைக்கு போய் முயல் வாங்கிட்டு வந்தான். मार्केट में जाकर एक खरगोश को लेकर आया। முயல் வாங்கிட்டு வரும்போது खरगोश को लेकर आते समय வழியில ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்,
बीच सड़क पे जो एक बड़ा मैदान था फुटबॉल का, ஃபுட்பால்னா ரொம்ப ஆசை. इसको फुटबॉल बहुत पसंद. அங்க விளையாடிட்டு இருக்கத பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கான். वहां पे जो लोग खेल रहे हैं उसे देखकर बहुत ही उनका जो रोमांचित होकर देख रहा है உள்ள उधर, கை தட்டி ரசிக்கிறான். अच्छे से ताली बजाकर उसको जो मजे ले रहा है उसमें, இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கறத பார்த்துக்கிட்டு ये मजा ले रहा है उसे देखते हुए. பக்கத்துல கொஞ்சம் சேட்ட பையன் இருப்பானுல்ல, வாலு முளைச்ச சேட்டங்க. बगल में जो मस्तीखोर बच्चे होते हैं ना जिनको पूछ होती है, அவனு பார்த்தானே, वो लोग देखे இந்த பையனுக்கு சாக்குல என்னமோ கிடக்க. इस बच्चे के गोनी में कुछ तो है. இந்த முயல் குட்டியை எடுத்துக்கிட்டு इस खरगोश के बच्चे को उठाकर, அவனுக்கு தெரியாம பன்னி குட்டியை உள்ள போட்டானே. उसको पता ही नहीं सुअर के बच्चे को रख दिए. இவன் ஆசையா வீட்டுக்கு கொண்டு வரான். ये बहुत ही इच्छा के साथ खुशी के साथ घर पर लेकर आया. அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு நான் நல்ல அழகான ஒயிட் கலர் மொபைல் வாங்கி முயல் வாங்கி இருக்கேன். वो आके पिताजी को भाई को सबको बुलाकर कह रहा है कि मैंने अच्छे से एक सफेद खरगोश का बच्चा लाया है. கோணியை திறந்தா गोनी को खोला, வெளியே விட்டா பன்னி குட்டி கொக்கன்னு வெளியே வருது. गोनी को खोलते बाहर छोड़ा तो देखो वो को करके सुअर का बच्चा आया. அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயி போச்சு. इसको भयंकर टेंशन आया, பயங்கர டென்ஷன் ஆயி போச்சு. भयंकर टेंशन आया. இந்த பாவி अरे पापी, என்ன ஏமாத்திட்டான். ये मेरे को उल्लू बना दिया, இவ்வளவு பைசா கொடுத்தேன். इतना पैसा दिया. முயல் வெள்ளை கலர் போடுறது மாதிரி பன்னி குட்டி உள்ள போட்டான் போல இருக்கு. अरे खरगोश जो गोरा दिख रहा था वैसे उसको डालने के वक्त उसने सुअर का बच्चे को रख दिया. ஒரு வாரம் வெயிட் பண்ணா. एक हफ्ता रुका, அடுத்த சந்தை வரும், अगला मार्केट लगेगा. இந்த இவனை போய் ஒரு வழி பண்ணோம். எனக்கு முயலை தமன் ஸ்தோத்திரம் இந்த பன்னி குட்டியை போட்டவனை ஒரு வழி பண்ணனா. इसको जाके एक रास्ता करना पड़ेगा. मैंने मांगा खरगोश लेकिन इसे सुअर का बच्चा दे, इसको बताना पड़ेगा. சந்தைக்கு நேரா போறான். सीधे मार्केट की तरफ गया. யார்கிட்ட இருந்து வாங்கினானோ அவன்கிட்ட திருப்பி கொடுக்கிறதுக்கு போறான். जिससे इसने खरीदा था उसको वापस देने गया. போற வழியில மறுபடியும் ஃபுட்பால் கிரவுண்ட். जाने वाले रास्ते में फिर से फुटबॉल का मैदान, அங்க விளையாடிட்டு இருக்காங்க. वहां पे लोग खेल रहे हैं. சாக்க வச்சுக்கிட்டு गोनी को रखकर மறுபடியும் விளையாட்டு பார்க்கறான். फिर से उस खेल को देख रहा है. சேட்ட பையனுக்கு மறுபடியும் இருதயத்துல குத்திட்டு போல இருக்கு. ये जो मस्तीखोर बच्चे थे उनको लगता है दिल में छुबा. சின்ன பையனா இருக்கான். ये तो छोटा लड़का है, முயலை எடுத்துட்டமே, हमने इसके खरगोश को उठा लिया பன்னி குட்டி விட்டா விட்டுடமே. और इसको जो सुअर का बच्चा दे दिए. சோ இவன் என்ன பண்ணிட்டானுவே, तो इन्होंने क्या किया, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது वो देखते वक्त இந்த பன்னி குட்டி எடுத்துக்கிட்டு முயலை உள்ள போட்டானுவே. सुअर के बच्चे को निकाल कर खरगोश के बच्चे को रख दिए. சந்தைக்கு போனா ये दोबारा मार्केट में गया, வாங்கனவன் சட்டையை பிடிச்சான். जिससे खरीदा था उसका शर्ट पकड़ा. நான் உன்கிட்ட முயல் குட்டி தானே கேட்டேன். मैंने तेरे से खरगोश का बच्चा मांगा था ना, முயல் குட்டி தானே கேட்டேன். खरगोश के बच्चे को मांगा था ना. என்ன தந்திருக்க பாரு, பன்னி குட்டி தந்திருக்க. तूने क्या दिया देख, सुअर का बच्चा दिया है. பன்னி குட்டி தந்திருக்க பாரு. सुअर का बच्चा दिया देख कर பயங்கர சண்டை, भयंकर झगड़ा. கடைசியா சொன்னா இருந்த நான் மாத்தி தரேன். अगर मेरे पास से तो मैं बदल के देता हूँ. கோணியை திறந்தா முயல் குட்டி வருது. गोनी को खोलते ही खरगोश का बच्चा आ गया. ரெண்டு பேருக்கும் சண்டை பெருசாயிட்டு. दोनों के अंदर झगड़ा बड़ा हो गया. ஆமென். आमीन. வித்தவம் இவனை அடிக்க வரான். जिसने बेचा वो इसको मारने आ रहा है. இந்த பையனுக்கு கோவம் வந்துட்டு इस बच्चे को गुस्सा आया முயலை கையில தூக்குறான், செவியில பிடிச்சு. और उस खरगोश को उसके कान पकड़कर उठाया. இப்படி சொன்னான், ऐसा कहा, ஒண்ணி முயலாயிரா, एक तो खरगोश बन के रहे, இல்லன்னா பண்ணி ஆயிரு. नहीं तो सुअर बन के रहे. சந்தையில வந்தா முயலாயிர, मार्केट में आते ही तो खरगोश बन जाता है, வீட்டுல போனா பண்ணி ஆயிர. घर पे जाते ही तो सुअर बन जाता है. முயலாயிருக்கிறதா முயலாயிர, खरगोश बन के रहना तो खरगोश बन के பண்ணி रहे, ஆயிருந்தா பண்ணி ஆயிர. सुअर बन के रहना तो सुअर बन के रहे. உங்களை பார்த்து தான் சொல்றேன். आपको देख के कह रहा हूं. சர்ச்சில் வந்தா முயல், चर्च में आते ही खरगोश. அல்லேலூயா. हालेलुया. விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आपको? நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட ஆட்டுக்குட்டிகள், परमेश्वर के लहू के द्वारा धोए गए भेड़ के बच्चे के. praise the Lord, Praise the Lord. hallelujah. हालेलुया. அவருடைய இரத்தத்தால கழுவப்படாவிட்டால் அவரிடத்துல நமக்கு பங்கு இல்ல. उनके लहू के द्वारा हम धोए नहीं गए तो हमारा उनके साथ कोई रिश्ता नहीं. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவப்படாவிட்டா, हो सकता है आज के दिन तक आप उनके लहू से धोए नहीं गए तो உங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. अपने आप को परमेश्वर के लहू से धोने के लिए समर्पण कीजिए. இரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தா, उनका लहू हमें पवित्र करेगा, இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கா. लहू हमें शुद्ध करेगा. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. उसे ही परमेश्वर कहते. இயேசு பேதுருவிடத்துல வந்து ஒன்னு சொல்றான், यीशु पतरस के पास आते कहते, என்ன கழுவ வேண்டாம் ஆண்டவரே. पतरस कहता मुझे मत धोइए प्रभु, कழுவ வேண்டாம். मुझे मत धोइए. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, प्रभु कहे पतरस, நான் உன்னை கழுவலனா என்னிடத்துல பங்கே கிடையாது உனக்கு. मैं तेरा पैर नहीं धोऊंगा तो तेरा मेरा कोई साझा नहीं. சொல்ல ஆண்டவரே, தலையிலிருந்து என்ன கழுவிருங்க ஆண்டவரே. तो फिर वो कहता पूरे सिर से लेकर मुझे धोइए. ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் எல்லாம் கழுவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. परमेश्वर ने कहा कि जो नहा चुका है उसको पूरा धोने की आवश्यकता नहीं, கால்கள் கழுவப்பட வேண்டாம். सिर्फ पैरों का धोना आवश्यक है. பழைய பாவத்தை நீ அறிக்கையிட்டு
இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருப்ப. पुराने पापों को अंगीकार करके तो यीशु के लहू से धोया गया होगा. அத மறுபடி சொல்லணும் இல்ல. उसे दोबारा कहना वो नहीं. இப்ப எந்த பாவத்தினால் அழுக்கடைஞ்சிருக்கியோ, अभी कौन से पाप से तू गंदा हुआ है, இயேசு உன்னை கழுவுவதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. यीशु तुझे धोने के लिए समर्पण कर. நேரம் இல்ல, கண்களை மூடுவோம், இருக்கிற இடத்துல எழுந்திருப்போம். समय नहीं है, आंखों को बंद करेंगे, जल्दी से खड़े हो जाएंगे. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். परमेश्वर को देखकर हम प्रार्थना करेंगे. வேகமா ஜெபிக்க போறோம். जल्दी से हम प्रार्थना करेंगे. வேகமா ஜெபிக்க போறோம். जल्दी से हम प्रार्थना करेंगे. அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. அவன் இயேசு இவன் சீசரிடத்தில் முடிவறிந்த அன்பு வச்சிருந்தார். चेलों के पास अंतिम तक प्रेम रखे. உனக்குள் உன்னுடைய வாயிசின் முடி வரைக்கும் உன்னை நேசிக்கிற தெய்வம் இயேசு. तेरे आयु के अंत तक प्रेम करने वाला परमेश्वर यीशु है. இவன் தன்னை விட தாழ்ந்தவர்களிடத்தில் நேசம் வைக்கிறவன். वो अपने से भी जो दीन है वो उनसे प्रेम करते गए. தனக்கு விரோதமாய் சிந்தித்தவர்கள், जो उनके खिलाफ जो विचार किए, தனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், जो उनके खिलाफ उठे, எல்லாரையும் நேசித்தவர் அவன். सभी से प्रेम किए वो. எல்லாரையும் நேசித்தவர் அவன். सभी से प्रेम किए वो. கண்கள் மூடுவோமா? आंखों को बंद करेंगे क्या? ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर हम सभी प्रार्थना करेंगे. அவன் எல்லாரையும் நேசிக்கிற இருதயம், सभी से प्रेम करने का हृदय, எல்லாரையும் நேசிக்கிற இருதயம், सभी से प्रेम करने का எல்லாரையும் हृदय, நேசிக்கிற இருதயம், सभी से प्रेम करने का हृदय, எல்லாரையும் நேசிக்கிற இருதயம், सभी से प्रेम करने का हृदय, எல்லாரையும் நேசிக்கிற இருதயம். सभी से प्रेम करने का ஆண்டவரே, हृदय. சொல்லுங்க, ஆண்டவரே, परमेश्वर को देखकर बोले, என்னை परमेश्वर விட தாழ்ந்தவர்களை நேசிக்கணும், मुझसे भी जो दीन है उनसे प्रेम என்னை करना விட है, சிறியவர்களை நேசிக்கணும் ஆண்டவரே. मुझसे भी जो छोटे हैं उनसे प्रेम करना அந்த है. இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वो हृदय मुझे दीजिए प्रभु. அந்த இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वो हृदय मुझे दीजिए प्रभु. அந்த இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वो हृदय मुझे दीजिए प्रभु. அந்த இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. वो हृदय मुझे दीजिए प्रभु. கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட கேளுங்க, தாழ்மையின் இருதயம். हाथ उठाकर परमेश्वर से मांगे दीनता का சொல்லுங்க சொல்லுங்க, हृदय. ஒரு நிமிஷம் சொல்லுங்க பார்க்கலாம். एक मिनट बोलिए. தாழ்மையின் இருதயம் दीनता का हृदय எனக்கு வேணும் ஆண்டவரே. मुझे चाहिए प्रभु. கர்வம் எனக்கு இருக்க கூடாது, गर्व मुझे नहीं चाहिए, பெருமை இருக்க கூடாது ஆண்டவரே. घमंड मुझे नहीं चाहिए. ஆண்டவர்ட்ட வரும்போது தாழ்ந்த இருதயத்தோட வரணும். परमेश्वर के सामने आते समय दीनता के हृदय के साथ आना है. மற்றவரிடத்துல போகும்போது தாழ்மையின் இருதயம். दूसरों के पास जाते समय भी दीनता का हृदय. எனக்கு யாரும் பணிவிடை செய்யணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. मेरे लिए कोई सेवा करे करके मैं नहीं चाहूंगा, நான் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறேன். लेकिन मैं दूसरों की सेवा करना चाहता हूँ. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, वैसे हाथ उठाकर बोले, यीशु, இரத்தத்தால் கழுவப்பட வேண்டாம், आपके लहू से धोना चाहता உம்முடைய हूँ. இரத்தத்தால் என்னை கழுவ வேண்டாம். आपके लहू से मुझे धोना நீர் என்னை चाहिए. கழுவாவிட்டால் आप मुझे नहीं दोगे तो உம்மிடத்தில் எனக்கு பங்கில்லை ஆண்டவரே. आपके मेरा कोई साझा नहीं. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவ, आपके लहू से मुझे உம்முடைய धोइए. இரத்தத்தினால கழுவுங்க. आपके लहू से मुझे धोइए. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में अर्पण करते हैं. மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள. बचा हुआ समय आप जिम्मेदारी ले கர்த்தருடைய लीजिए. பந்தியை ஆசீர்வதிங்க. प्रभु भोजन को आशीष இயேசுவின் कीजिए. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुने अच्छे पिता. ஆமென்.